நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். சொன்னபடி செய் காளிங்கா, நலமோடு வாழ்க. கோகுலத்தில் அவன் காளிங்கன் தலை மீது ஆடியதை நீ பார்த்தாயா? பார்த்தேன் அரசே. அப்படியா? நீயே பார்த்தாயா? பார்த்தேன். நீ பார்த்தது என்பது பிரமை. ஏதோ மாயையில் மனதை குழப்பிக் கொள்கிறாய். ஏதோ தந்திரத்தால் மாயம் செய்திருக்கிறான். அந்த மாயையின் பாதிப்பால் உன் பார்வையை நீ பழுதாக்கிக் கொண்டாய். நமது ஒற்றர்கள் அனுப்பிய செய்தியின்படி அந்த காட்சியை கிராமத்து மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பின்படி அது பொய்யல்ல, உண்மை மன்னவா. நேற்றைய அனுபவங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நீங்கள் அந்த பிள்ளையை கொல்ல முயற்சிக்கும் போதெல்லாம் குறி தப்புகிறது, கோல் ஒடிந்து விடுகிறது. அவன் சாமானிய பிள்ளை அல்ல. பாலகன் பூதனையை கொன்றது நம்பக்கூடியதா? நீங்கள் அனுப்பிய அந்த புரோகிதர் சீதரின் தந்திரங்கள் அவன் முன் சக்தி இழந்து போய்விட்டது. பகாசுரன், திருநாவர்த்தன், காகாசுரன், அடுத்த அகாசுரன் போன்ற வீரர்கள் முடித்து வருகிறேன் என்று சென்றவர்கள் முடித்தார்களா? முடிந்தார்கள், ஒருவரும் மிஞ்சவில்லை. சொல்லுங்கள், அற்புத சக்தி பெற்றவர்களால் அந்த அற்பனை ஏன் கொல்ல முடியவில்லை? அரசே, அனுபவங்களை பாடங்களாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பகைவன் ஒரு சாதாரண பிள்ளை அல்ல. வானத்திலிருந்து பூமிக்கு வந்த தேவன். இல்லை, கிருஷ்ணன் தேவன் அல்ல. மாயன் மதியூகி பகவான் விஷ்ணுவின் கையாள். ஆம் சானுரா, நினைவிருக்கிறதா? முன்பே சொல்லியிருக்கிறேனே, அந்த பாற்கடலில் உறங்காமல் வணங்கும் விஷ்ணுதான் இந்த கிருஷ்ணனின் உருவம் எடுத்து மண்ணிலே மாயம் செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை கிருஷ்ணனே விஷ்ணுவா? உனக்கு தெரியாது, அவனே தான். ஆம் சானுரா, இவன் அவன்தான். ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உரிமையுடன் ஒரு கேள்வி. கற்பனைகளை விடுத்து யதார்த்தமாக சிந்தியுங்கள். இந்த நிலையில் என்ன செய்வது மன்னவா? இதை எப்படி சமாளிப்பது?
சாணுரா, அற்புதங்கள் நிகழ்த்துவது நம்மை அச்சப்படுத்தி அடக்கி வைக்க. அவனுக்கு பயந்து நாம் அடங்கிவிடக் கூடாது. போர்க்களத்திலே யுத்த பூமியில் அவன் கால் வைக்கும் முன்னால் சிந்திப்பான். அணிவகுக்கும் படைகளும் ஆடி வரும் தேர்களும் அந்த சிறு பிள்ளையை செயலிழக்க வைக்கும். என்னுடன் போராடி அவன் ஜெயிக்க முடியாது. ஆகையால் நம் தரப்பில் திட்டமிடுவதற்கு இது சரியான நேரம் அல்ல. அவன் விஷ்ணுவோ இல்லை விஸ்வேஸ்வரனோ நான் பழி தீர்க்க வேண்டிய முதல் பகைவன். சாணுரா, நானே புறப்படுகிறேன் அந்த கோகுலத்திற்கு. அப்படியும் என்னால் சாதிக்க முடியவில்லை என்றால் நானே அந்த கோகுலத்தை அழித்து எரித்து தரைமட்டமாக்குகிறேன். என் நெஞ்சத்திலே எழுந்த தீ சிந்தி சிதறி என்னை தட்டி பார்க்கும் கோகுலத்தை இருந்த இடம் தெரியாமல் தலை தூக்க முடியாமல் சாம்பலாக்குகிறேன். இல்லை மன்னா, அது அத்தனை சுலபம் அல்ல. சொல் சொல் சாணுரா, ஏன்? நாம் ஜனசக்தியை மறந்துவிடக் கூடாது. ஜனங்கள் உங்களை எதிர்க்க துணிந்தால் வாட்படை என்ன, தேர்ப்படை என்ன, ஊர்ப்படையை ஒடுக்க முடியாது. அரசே, இன்று அங்குள்ளவர்கள் ஏமாற மாட்டார்கள். காளிங்கன்கரியை பார்த்த பிறகு அங்குள்ளவர்கள் அச்சத்திலிருந்து மீண்டு விட்டார்கள். கோகுலத்தில் பகவான் அவதரித்திருக்கிறார் என்ற நினைப்பே அவர்களை இன்று சிந்தித்து செயலாற்ற செய்திருக்கிறது. யாரை கடவுளாக மக்கள் மதிக்கிறார்களோ அவரை அழிப்பதற்கு எடுக்கும் முயற்சியை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். போதும், மேலே செய்ய வேண்டியது என்ன? அதைத்தான் சிந்திக்கிறேன். போடும் திட்டங்கள் பொதுஜன ஒற்றுமையை அசைத்து விடும் அளவுக்கு இருக்க வேண்டும். ஒரு சிலர் எதையும் புரிந்து கொண்டு விடுவார்கள். கிருஷ்ணனுக்கு ஜாலங்களும் மாயங்களும் தெரியும். இல்லை சாணுரா, கோகுலத்திலே அப்படி நடக்காது. ஏன்? ஏனென்றால் அறிவுமிக்க மக்கள் நகர்ப்புறத்தில் மட்டும்தான் இருப்பார்கள். கிராமத்தில் உள்ள மக்கள் நேர்மை, தூய்மை, தர்மம், நியாயம் என்று பயப்படுவார்கள். அந்த பண்பாடுதான் அவர்களின் கைவிலங்கு. தவறான மதிப்பீடு. நமது ஒற்றர்கள் தந்த செய்தி. எல்லா கிராமத்து மக்களும் யசோதையையும் நந்தகோபரையும் தொழுகிறார்கள். பகவான் அவர்கள் வீட்டில் பிறந்திருக்கிறாராம். என்ன மடமை இது? இப்போது வரை பிரச்சனைக்குரியது இது. கிருஷ்ணன் அந்த யசோதையின் மைந்தனா, இல்லை தேவகியின் செல்வனா? அசரீரி வாக்கு சொன்னது தேவகியின் 8வது பிள்ளையிடம் என்னை கவனமாக இரு என்று. உண்மையில் கிருஷ்ணன் தேவகியின் மகனில்லை. உண்மையில் அவன் சாதாரண பிள்ளை. அதையும் தெரிந்து கொள்ளலாம். எப்படி? தேவகி வசுதேவரின் மரணத்தால். மகன் என்ற உணர்வு, பெற்றோர் மீதுள்ள பாசம், பந்தம் அவனை எப்படியும் மதுராவுக்கு வரவழைத்து விடும். ஆம், அவன் வந்தே தீருவான். போதும். சந்தேகம் போகும், சத்தியம் தெரியும் அவன் தேவகியின் பிள்ளையா இல்லையா என்று. அதோடு அரசே, மதுராவுக்கு வரும் அந்த கிருஷ்ணனுக்கு எதிர் விளைவுகள் ஏராளம். அந்த பார்வையில் சிந்தியுங்கள். நழுவி நழுவி செல்லும் அவன் நம்மிடம் மாட்டிக்கொள்வான். சாணுரா, நல்ல யோசனை. முடியுமா? முடியும். முடியும் என்றால் தேவகியையும் வசுதேவரையும் எப்போது கொல்ல முடியும்? இன்று இரவுக்குள். இன்று இரவுக்குள்? ஆம் மன்னவா, நம்புங்கள் சாணுரனை. இன்று இரவுக்குள். இன்று இரவு நான் உங்களுடன் வந்து வழி செய்கிறேன். நான் போட்ட இந்த திட்டம் என் அறிவுக்கு எட்டியது. யாருக்குமே சந்தேகம் வராது.
மன்னவா, நம் பணியாளர்கள் போதையில் மூழ்கி உறங்குகிறார்கள். இப்போது யாரும் எழுந்திருக்க மாட்டார்கள். மன்னவா, மன்னவா, அங்கு பார் பாம்பை. மன்னவா, அங்கு பார், வாருங்கள். அங்கு பார். மன்னவா, வாருங்கள். என்ன பல்ராம், பயங்கரமாக ஏன் மூச்சு விடுகிறாய்? இங்கு பாம்பு ஏதாவது சீறுகிறதா? மைந்தா, பலராம், என்ன ஆயிற்றப்பா? சொல்லு பலராமா, என்ன ஆயிற்று உனக்கு? சொல்லடா, சொல்லடா. ஏனடா இந்த அவஸ்தை உனக்கு? எழுந்திரு, சொல்லடா.
பலராமா மைந்தா எழுந்திரு